கர்ஸ் கண்டிப்பா உண்டு. கன்னி சாபங்கள், குழந்தை சாபம், அதாவது தோஷங்கள் அப்படிங்கிறதே ஒரு சாபம் தான். இப்போ வந்து சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்கு. ஒரு இளமையான ஒரு பெண்ணுடைய சாபம் வந்து இவங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. அதுதான் திருமண தடை. அப்ப இளமையான ஒரு பெண்ணுனா எந்த வயசு? திருமணமான வயசு. அப்ப இவங்க திருமண காலம் வரும்போது இந்த தோஷத்தை கக்கும். இதே பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவும் சனியும் இணையிறது. அதே போல அது பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன? ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு கண்ணு பசுமாட்டையோ இல்ல ஒரு குழந்தையோ இல்ல ஒரு கர்ப்பிணியோ கொன்னதோட சாபம். அப்போ ஒரு ஜாதகத்துல குரு சனி சேர்ந்திருக்கு அப்படின்ற போது சில காம்பினேஷன்ஸ் படியும் பார்க்கணும். லக்னப்படி பாதகத்துல இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து முன் ஜென்மத்துல ஒரு கொலை பண்ணிட்டு இந்த ஜென்மம் எடுத்திருக்காங்கன்றது அந்த கிரகம் சுட்டி காட்டும். ஓ, குருவும் சனியும் சேர்ந்து எதுதான் அர்த்தம்? ஆமா, பிரம்மஹத்தி தோஷம். இதே வந்து பாக்கியாதிபதியா யோகாதிபதியா சனியும் குருவும் சேர்ந்தாங்கன்னா தர்ம கர்மாதிபதி. நிறைய கோவில்களுக்கு தலைமை தாங்குவாங்க, நிறைய அன்னதானங்கள் பண்ணுவாங்க, கும்பாபிஷேகங்கள் செய்வாங்க.